அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் என்ற பெயரில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிர்ணயிக்கிறது பற்றியான ஒரு விடயம் ஒளித்தோடுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய ஒரு வேட்பாளர் என்ற முறையிலே சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. நாங்கள் எவ்வளவுதான் கத்திக்குளறினாலும் ராஜதந்திர ரீதியாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கொழும்பில் தேர்தலில் கேட்கிறார்கள்ன்ற கேளுங்கோ, எங்கட நிலப்பாடு இதுதான் எங்களோட மக்கள் அளித்த அங்கீகாரம். யாரெல்லாம் பேசலாம், கருத்துக்கள் வரலாம், முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவுக்குள்ளே நாங்கள் இருப்போம், எங்கள் குரல் இருக்கும். ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை. வாய் புத்தி அல்ல, உறுதியாக நிலைப்பாடுகளை எடுத்து பழக்கப்பட்டவர்கள். உறுதியாக இறுதியாக சொல்கிறோம், சிங்கள தலைவர்களே, சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிகார ஆசை கொண்ட அற்ப தலைவர்களே, மக்களாணை எங்களுக்கு தான் இருக்கிறது. உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள். மிக இலகுவான துரோகி பட்டம். அதுக்கு இன்றைக்கு பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், வீழ்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் மீண்டும் எழுவோம், நிச்சயம் எழுவோம், நிரந்தரமாக எழுவோம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் கதைக்க போகிறோம். என்ன நிகழ்ச்சி என்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் தந்தை செல்வா கலையரங்கில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் என்ற பெயரில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் எம்ஏ சுமந்திரன், ஸ்ரீகாந்தா, CVK சிவஞானம், சிவாஜிலிங்கம், அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் சர்வேஸ்வரன் என்று பல அரசியல் அறிஞர்களும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டவை. அந்த வகையில் இதில் பேசுபொருளாக பெரும்பாலான பேசுபொருளாக இருந்தது தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிர்ணயிக்கிறது பற்றியான ஒரு விடயம் பேசுபொருளாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு பொது வேட்பாளர் தேவைகள் என்ற விஷயம்தான். தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை விடுறது தேவையில்லாத ஒரு விடயம் என்ற விடயம்தான் இங்கே மேலோங்கி இருந்தது. அது பற்றி பலரும் தங்களோட கருத்துக்களை இந்த காணொலியில் சொல்லியிருப்பினும் இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இந்த கூட்டத்தை இப்படியான ஒரு கூட்டத்தை அல்ல, இப்படி பல கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்து இன்றைய காலகட்டத்திலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பினர் என்னோடு உரையாடிய போது நான் அவர்களுக்கு இன்றைய தினம் இப்படியாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று அவர்களையும் அதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன். நல்ல விடயம், நிச்சயமாக பொது வழியிலே பேசப்பட வேண்டிய விடயம். நாங்கள் கலந்து கொள்வோம் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள். பிறகு அவர்களிடத்திலே பேச்சாளர்களாக அழைத்த போது ஒருவர் சொன்னார், அது ஞாயிற்றுக்கிழமை, அந்த நேரம் எனக்கு பொருந்துமோ தெரியாது என்று சொன்னார். அப்படியானால் சனிக்கிழமை உங்களுக்கு வசதியா? சனிக்கிழமை காலை அல்லது மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு வசதியான நேரத்தை சொல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னபோது, நான் ஒரு குழுவை சார்ந்தவன், அந்த குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது, உங்களுடைய மேடைக்கு போகக்கூடாது என்று, ஆகையினாலே நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறுஞ்செய்தி என்னுடைய தொலைபேசியில் இப்போவும் இருக்குது. சரி, அந்த கூட்டத்தில் நிறைய பேர், 7-8 பேர் இருந்தவர்கள், எல்லாருமே நல்ல விடயம் என்று சொன்னவர்கள். ஆகவே இன்னொரு இடத்துல கேட்டேன். அவர் சொன்னார், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி, நான் திரும்ப ஒருக்கா அவர்களிடத்தில் கேட்டு போட்டு சொல்கிறேன்னு சொன்னார்.
கேட்டு போட்டு 2 நாளைக்கு பிறகு சொன்னார், இல்லை என்னால் வர முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றாமல் இருந்த இன்னும் 2 பேரை கேட்டிருந்தேன். ஒருவர் 10 எழுத்தாளர், பிரபலமாக எல்லாம் இதை பற்றி எழுதுகிறவர். அவர் சொன்னார், அண்ணன் இது நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறது, ஆனால் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன், ஆனபடியால் என்னால் வர முடியாது என்றார். சரி, அந்த குழுவை சேராத ஒரு அரசியல் கட்சி தலைவரிடத்திலே கேட்டிருந்தேன். இந்த கூட்டம் முதல்ல 26ஆம் தேதி நடக்க இருந்தது. அந்த 26ஆம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்ட போது அவர் வருவதாக இருந்தார், உறுதி செய்திருந்தார். அதை 9ஆம் தேதிக்கு மாற்றிய போதும் வருவேன் என்று சொல்லியிருந்தார். நேரத்தை அவருக்கு அறிவித்த போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். எங்களுடைய அரசியல் குழு, கட்சி அரசியல் குழு நாளை காலை கூடுகிறது, அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு 2 நாளைக்கு பிறகு சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னால் வர முடியாது என்றார். இது நான் ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை, நாகரிகம் கருதி. ஆனால் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒளித்தோடுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதுதான் ஜனநாயகம். கருத்துக்களால் மோத வேண்டும். கருத்து சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம். இதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம். மிகவும் வருந்தத்தக்க விடயம், ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. சரி, அவர்களை ஒரு பக்கத்தில் எடுப்போம். இந்த நேரத்தை அவர்களை பற்றி விமர்சித்து வீணாக்கக்கூடாது. பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று 2024ஆம் ஆண்டு நாங்கள் பேசத் தொடங்கவில்லை. 1951ஆம் ஆண்டு பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்னதைப் போல இலங்கை தமிழரசு கட்சியுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே இந்த பொது வாக்கெடுப்பு என்ற சொற்பதம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்போ போகிற இடத்துல எல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு திரிகிறேன் என்றால் இதெல்லாங்கிற கட்சியிட உத்தியோகபூர்வ பிரசுரிப்பு வெள்ளி விழா மேலர். அதில் நான் நிறைய நேரம் பேச போகிறதில்லை. ஏனென்றால் மருத்துவர் சத்தியலிங்கம் சொன்னது போல பல முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே கௌரவ சிவஞானம் ஐயாவும் அதற்கு மேலாக பேராசிரியர் சர்வேஸ்வரர்களும் பேசிவிட்டார்கள். மக்களுக்கு இதனை பகுத்தறிந்து தீர்மானிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும். அப்படியே இந்த தீர்மானத்தை சில பகுதியில் மட்டும் நான் வாசிக்கிறேன். பொது வாக்கெடுப்பு சம்பந்தமாகவும் பொது நிலைப்பாடு சம்பந்தமாகவும் பரிபூரண அரசியல் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் பிரிக்க ஒண்ணாத உரிமை உண்டு என்பதாலும் இதில் ஆங்கிலத்தை படித்தா தெரியும். அதுதான் ஆங்கிலத்தில் தான் இது முதல் எழுதப்பட்டது என்று. பிறகு தமிழில் யாரோ மொழிபெயர்த்திருக்கணும். அவனுடைய தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொலிவு சீரழிந்து விடும் என்பதாலும் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசிய இனமென்று கணிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படை தகுதிகளிலும், அதாவது முதலாவதாக குறைந்தபட்சம் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானது புகழ் சரிந்ததுமான இத்தீவில் தனியொரு வரலாற்றாலும், இரண்டாவதாக ஒப்பற்றவோர் இலக்கிய பாரம்பரியத்துடனும் இக்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக தமிழ் மொழியை இலங்கச் செய்யும் நவீன வளர்ச்சியுடனும் விளங்குவதான சிங்களவர்களின் மொழியினின்றும் முற்றாக வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையாலும், இறுதியாக இத்தீவின் 1/3 பாகத்தை மேவி செறிந்துள்ளதான குறிப்பிடத்தக்க நிச்சயமான நிலப்பரப்பில் வசிக்கும்
மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிச்சயமான நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது. சிங்களவர்களினின்றும் வேறுபட்ட ஒரு தனி இனமாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசும் இனத்திற்கென பிரிக்க முடியாத அவர்களின் அரசியல் சுயாதீன உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடாத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறது. எதற்கு கேட்டுக்கொண்டோம்? இந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பை கேட்டுக்கொண்டோம். ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. அது நான் வாசிக்கல, நேரம் எடுக்கும். ஆகவே நாங்கள் தனியான ஒரு இனம், எங்களுடைய மொழி புராதனம், பாரம்பரியம், கலாச்சார பாரம்பரியம், நாங்கள் தனியான இடத்திலே வாழுகிறோம், எங்களுக்கென்று ஒரு ஆட்புலம் இருக்கிறது. இவையெல்லாவற்றையும் சொல்லி 51ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த வருடம் நடந்த பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் தான் வென்றார்கள். ஆனால் 56ஆம் ஆண்டிலே இருந்து இந்த கோட்பாட்டுக்கு இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு கூடுதலான கோரிக்கைக்காகத்தான் ஒரு தடவை வாக்களித்தார்களே தவிர சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவான எந்த தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் இசையவில்லை. ஆனபடியினால்தான் பேராசிரியர் சொன்னதைப் போல சர்வதேச கட்டுரைகள் ஏராளம், இலங்கையை உதாரணமாக சொல்லி பேசுகிற இந்த விடயத்தை பற்றி எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாவற்றிலேயும் இலங்கை ஒரு உதாரணமாக பேசப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றிலே கூட இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே சமஷ்டி ஆட்சி முறைக்கு அவர்கள் உரித்தானவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறாக சர்வதேசத்திலே எந்த கருத்தும் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை. இது உறுதியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு. சர்வதேசத்தில் மட்டுமல்ல, இலங்கையிலேயும் இன்று வரைக்கும் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஒரு சமஷ்டி தீர்வுக்கென்று தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள், திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எவருமே சவாலுக்குட்படுத்துவதில்லை. எவரும் சவாலுக்குட்படுத்துவதில்லை. தீர்மானமான ஒரு நிலைப்பாடு, தீர்மானமான, ஏன் நான் சொன்னதை போல 56ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக சமஷ்டிக்கு குறைவான எந்த நிலைப்பாட்டையும் எங்களுடைய மக்கள் பிரதிபலிக்கவில்லை. 72ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பொதுநிலை அறிக்கையை வெளியிட்டோம். ஒரு மாதிரி அரசியலமைப்பு சபைக்கு முன்பாக வைத்தோம். அதான் அந்த பொதுநிலை அறிக்கை, பொது நிலைப்பாடு. இதான் அந்த பொது நிலைப்பாடு. அதில் சில பகுதியில் மட்டும் படிக்கிறேன். நினைவு கெட்டாத காலத்திலிருந்து, ஃப்ரம் டைம் இமெமோரியல், அதை தமிழில் போட்டிருக்கு, நினைவு கெட்டாத காலத்திலிருந்து இலங்கையானது சிங்களவர்களினதும் தமிழர்களதும் தாயகமாக விளங்கி வருகிறது. இராவணன், விஜயன் என்போர் பற்றிய கர்ண பரம்பரை கதைகளை அல்லது வேறு வரலாற்று குறிப்புகளை சான்று காட்டி யாரின் நாட்டில் முதலில் வசித்தார்கள் என்பது பற்றிய விவாதம் எதிலும் ஈடுபடுவது பயனற்றதாகும். இந்நாட்டின் பன்னூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முஸ்லீம்கள், மலேயர், பரங்கியர் என்போரும் சிங்களவருடனும் தமிழருடனும் சம உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உரிமையுடைய சுதேச மக்களாக கருதப்படுவதற்கு உரித்துடையவர்களாவர். இந்நாட்டு மக்களின் வரலாற்று வளர்ச்சியும்
வாழ்க்கை முறையும், அதுக்கு பிறகு காலனித்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் தமது சுதந்திரமான இறைமையுள்ள தமிழரசை மீள நிறுவுமாறு கோருவதற்கு உறுத்துடையவராயினும் இலங்கையில் வாழும் சிங்களவர்களுடனும் ஏனைய மக்களுடனும் முழுமையான சமத்துவ அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டரசின் கீழ் ஐக்கியப்படுவதற்கான தமது தீர்மானத்தை அவர்கள் ஜனநாயக ரீதியில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கடந்த தேர்தலில் ஐக்கிய முன்னணியினர் பெருந்தொகையினராக பெற்ற வெற்றியானது அரசியலமைப்பை புரட்சிகரமாக மாற்றுவதற்கு சிங்கள மக்கள் அளித்த ஒரு பொறுப்பானை என வியாக்கியானம் செய்யப்படுவதாயின் தமிழ் மக்களும் தற்போதைய ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கவும் ஒரு சமஷ்டி ஆட்சி அமைப்பின் அடிப்படையில் நாட்டின் ஏனைய மக்களுடன் இணையவும் நாடாளுமன்றத்தில் உள்ள தமது பிரதிநிதித்துவங்களுக்கு பொறுப்பானை அளித்துள்ளனர். இது எங்களுடைய பொது நிலைப்பாடு. இதனால்தான் 72ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெவ்வேறு யோசனைகள், இறுதி யோசனை சமஷ்டி கூட அல்ல, கச்சேரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபைகளாக மாற்றுங்கள், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதையாவது செய்யுங்கள் என்று திரு வி தர்மலிங்கம் முன்வைத்த யோசனையையும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரித்த பிறகு தந்தை செல்வா அந்த அரசியலமைப்பு பேரவையில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இல்லை, அரசியலமைப்பு பேர் அது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, தேங்க்யூ. அரசியல் நிர்ணய சபையிலே எழுந்து சொன்னார், நியாயமான எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இனி இங்கு வருவதிலே பிரயோசனம் இல்லை. நான் இன்று வெளிநடப்பு செய்து இதனை ஒரு நாடகமாக மாற்ற விரும்பவில்லை. நாளையிலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று அடுத்த நாளிலிருந்து அவர்கள் பங்கு பெறவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்ததும் 2.5 வருடங்களுக்கு பிறகு 75ஆம் ஆண்டு காங்கிரஸ் என்ற இடைத்தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டியதும் இந்த அடையாளங்கள், அதாவது ஒரு சமஷ்டிக்கான ஆணை எங்களுடைய மக்கள் 70ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் கொடுத்திருந்த போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பிலே அதற்கு இடம் கொடாமல் ஒரு பேரினவாத நிகழ்வாக சிங்கள மக்களுடைய ஆணையை மட்டும் நிறைவேற்றினார்கள் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு அடையாளமாக அந்த இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு ஜூலை மாத பொது தேர்தலிலே தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து அன்றிருந்த தேர்தல் முறை காரணமாக நாங்கள் எங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்தது என்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற அனைத்து தேர்தல் தொகுதிகளிலேயும் வடகிழக்கிலே ஒரு தொகுதி தவிர, கல்குடா தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வென்றோம் என்பதனால் நாங்கள் அந்த ஆணை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம். அப்பொழுதும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. வாக்குகளின் அடிப்படையிலே உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று அதிபர் ஜே.ஆர். ஜெயவர்தன தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அமிர்தலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற போது புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து 50க்கு மேலே சொற்பமாக காண்பித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 50 எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் அங்கேதான் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. விஷப்பரீட்சை என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்கள். ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா?
அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷ பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறொரு விடயம். தேர்தலிலே வாக்களிக்க போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார். இன்னொரு செய்தியை சொல்லுவதற்காக அவர் வாக்களிக்க போவதில்லை. ஆகவே தேவையில்லாத, அதுவும் உதவாத ஒரு விஷ பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷ பரீட்சை கூட இல்லை, இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம், சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, முற்று முழுதான அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்களாணை எங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. வேறு எவருக்கும் நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாவோம். எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது. அதையும் மீறி சுவரிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான தீர்மானம் வரப்போகிறது என்று. நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க விரும்ப இல்லை. அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாடுள்ள மக்கள் வாக்களித்தாலும் 20% தொடாது. வேண்டுமென்றால் வேறு இடத்தில் நான் காண்பிக்கிறேன் புள்ளி விவரத்தோடு. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் நிறுவப் போகிறோம் என்று ஒற்றைக்காலிலே எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, வேறு யாருடைய பொறுப்பும் அல்ல. நாங்கள் அதில் இருந்து ஒளித்தோட போவதும் இல்லை. உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள், மிக இலகுவான துரோகி பட்டம். அதுக்கு இன்றைக்கு பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு, பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு. கட்டுங்கள். ஆனால் இதைத்தான் செய்தாலும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அந்த இறைமையிலே இருந்து உருவாகிற அந்த உரித்தை விட்டு கொடுப்பதற்கு, இப்படியாக விலை பேசி விடுவதற்கு நாங்கள் இணங்க போவதில்லை, இறுதி வரை இணங்க போவதில்லை. சரி, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. என்னையும் துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்தோட வேண்டாம், தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக, எங்களுடைய இருப்புக்காக காலாகாலமாக இலங்கை தமிழரசுக்கு, நாங்கள் தமிழரசு கட்சிக்காரனுடைய சொல்றேன், அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக
இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினாலே இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் முழு மூச்சோடு இயங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்தினை தவிர்க்க முடியாமல் நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். இந்த நிகழ்வை ஒரு குவாலிட்டி டிபேட் அல்லது ஒரு குவாலிட்டி சிம்போசியம், ஒரு தரமான கருத்தரங்காக அல்லது விவாதம் என்று சொல்லக்கூடாது, களமாக நாங்கள் நடாத்துவோம் என்றுதான் நான் அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதும் கூறியிருந்தேன், பிறகும் சொன்னேன். ஆனால் இங்கே அன்புக்குரிய தம்பி சுமந்திரன் அவர்களுடைய உறுதியான வழக்கத்துக்கு விரோதமான உணர்ச்சி பூர்வமான உரையை கேட்ட பொழுது நான் நம்புகிறேன், ஆங்கிலத்திலே சொல்வதானால் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திலே தமிழ் அரசியல் தரப்பிலே the battle lines are getting drawn. யுத்தத்துக்கான கோடுகள் கீறப்படுகின்றன. அல்லது தமிழ்நாட்டு தமிழில் சொல்வதாக இருந்தால் கோடு கிழிக்கப்படுகின்றது. இதனால் தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டியிருக்கிறது. பகவத்கீதையிலே சொல்வது போல அது அப்படித்தான் நிகழ வேண்டும் என்றால் அப்படியே நிகழட்டும், அது நல்லதாகவே இருக்கட்டும், நல்லதாகவே நிகழட்டும். நண்பர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்படுகிற ஒரு இனம். விவரிக்க முடியாத சோகங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் எமது இனம் சுமந்திருக்கிறது. அவற்றை நான் விவரிக்க வேண்டியதில்லை. நாங்கள் அனைவரும் அனுபவபூர்வமாக நன்கறிவோம். எமது பிரதேசம், மரபுவழி தாயகம் ஊடுருவப்பட தொடங்கியது இன்றைக்கு அல்ல. வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே அப்போது இருந்த தனிச்சிங்கள மந்திரி சபை, DS செனநாயகாவின் தலைமையிலே இருந்த மந்திரி சபை கல்லோயா திட்டத்தை ஆரம்பித்த பொழுதே அதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. அவர்கள் வெள்ளையர்கள் போவதற்கு முன்னரே ஆரம்பித்து விட்டார். இன்றைய நிலைமை என்ன என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எங்களுடைய தாயகத்தை, எங்களுடைய தமிழீழ மண்ணினை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில், கொக்கிழாய், நாயாறு ஆகிய பழந்தமிழ் கிராமங்களை, அவற்றில் மிஞ்சியிருப்பதை எல்லாம் கபளீகரம் செய்வதனூடாக வடக்கு கிழக்கை ரெண்டாக வெட்டி பிளக்க முடியும் என்று சிங்கள பேரினவாதிகள் இரவும் பகலும் சுறுசுறுப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். கோதபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒருமுறை ஜனாதிபதியாக வந்த பிறகு கிழக்கு சம்பந்தமாக பேச்சு வந்த பொழுது கேட்டாராம், இவ்வளவு காலமும் நீங்கள் என்னடா செய்து கொண்டிருந்தீர்கள் என்று. அவருக்கே உரிய பாணி. நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுதான். ஆலயங்கள், எங்கள் வழிபாடுகள், எங்கள் வரலாற்று இடங்கள், எங்கள் தொன்மையை தூய்மையான மொழியிலே பேசுகிற சான்றுகள் அனைத்துக்கும் சவால் விடுக்கப்படுகிறது. பௌத்த சிங்கள பேரினவாதம் வடக்கு கிழக்கை, எங்கள் தாயகத்தை ஒட்டு மொத்தமாக விலக்கிவிட துடித்து நிற்கிறது. இங்கே வருகிறார்கள் 3 பிரதான வேட்பாளர்கள். இன்றைக்கு கூட நண்பர் அன்ரகுமார திசுநாயகவின் சார்பிலே 4-5 தடவைகள், நேற்றும் 2-3 தடவை அழைப்பு வந்தது. நான் தூக்கவில்லை. தூக்குவதற்கு என்ன இருக்கிறது? சஜித் வியாழக்கிழமை வருவதாக சொன்னார்கள். மற்றவரும் வந்து போயிருக்கிறார், வருவார், ரணில். இவர்களெல்லாம் இன்றைக்கு
வடக்கு கிழக்குக்கு வருகிறார்கள் என்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் வருகிறார்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அல்ல, அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வியை அறிவார்ந்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் தயவு செய்து ஒரு முறை தங்கள் மனங்களிலே எழுப்பி பார்க்க வேண்டும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்தது. எப்படி முடிந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வடுக்களை வேதனைகளை சுமந்தபடி நடைப்பிணங்களாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போன செல்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி ஒருவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அவர் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு போவதில்லை, மௌனமாக தினசரி அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். முல்லைத்தீவு மண்ணிலே தான் பிரித்து அனுப்பிய யுத்தம் முடிவதற்கு 4 வாரங்களுக்கு முன்னர் தான் பிரித்து அனுப்பிய 12 வயது பையனை, தனது கடைசி மகனை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பின்னணியிலே இவர்கள், இந்த 3 பிரதான வேட்பாளர்கள் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கிற இந்த பிரச்சனை தொடர்பாக ஏதாவது நாங்கள் பரிசீலிக்கக்கூடிய ஒரு தீர்வினை முன்வைக்க தயாராக இருக்கிறார்கள். நாளை ரணிலோ சஜித்தோ அல்லது அனுரவோ சமஷ்டி தீர்வினை பரிசீலிக்க தயார் என்று சொல்லட்டும். இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக என்னுடைய தம்பிகளோடு சகோதரர்களோடு சேர்ந்து நானும் களமிறங்க தயார். சொல்ல மாட்டார்கள். ஆழ பிறந்தவர்கள், இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்கிற அந்த சிந்தனையிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள், பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாலே ஆசி பெறுவதற்காக குப்புற விழுந்து பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வருவதற்காக இன்றைக்கு எங்கள் மக்களை நாடி வந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான். இவர்களிலே எவரையாவது இன்றைக்கு இந்த வினாடி ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வேட்பினை, அவருடைய கேண்டிடேட் வேட்பினை ஒரு வேட்பாளர் என்ற முறையிலே சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதனால் தான் இந்த பொது வேட்பாளர், பொது வாக்கெடுப்புக்காக அல்ல, அடித்து கூற விரும்புகிறேன். ஊடகங்களிலே எதுவும் வரலாம், அவரும் இவரும் எதையும் சொல்லலாம். நாங்கள் அரசியல்வாதிகள், இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல. இங்கே நான் நம்புகிறேன் அண்ணன் சேனாதிராஜா, அண்ணன் குலநாயகம், மற்றது நான். தமிழரசு கொடியை நாங்கள் கையிலே ஏந்தியது 60ஆம் ஆண்டு, எனக்கு 10 வயது அப்பொழுது. அண்ணன் அமிர்தலிங்கத்தின் நிழலிலே 60 மார்ச் 19 தேர்தலிலே தமிழரசு கட்சி 19 தொகுதிகளிலே போட்டியிட்டு 15 தொகுதிகளை வென்ற பொழுது, அதில் ஒன்றை கல்முனையை 4 முறை போட்டியிலே 223 வாக்குகளால் பறிகொடுத்த பொழுது, இல்லை என்றால் 16 ஆசனங்கள். அந்த வரலாற்றோடு நடந்து வந்து காலப்போக்கிலே தீவிரவாத போக்குகளிலே, தீவிரவாத பாதையிலே நாங்கள் போய்விட்டாலும் கூட தமிழரசு கட்சி மீது எங்கள் தாய் வீடு என்ற அந்த சிந்தனை, அந்த பாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதை அண்ணன் அமிர்தலிங்கம் நன்குணர்ந்திருந்தார். அண்ணன் சேனாதிராஜா, அண்ணன் குலநாயகம் இருவரும் கூட நன்குணர்ந்திருந்தார். ஆனால் இப்பொழுது அதுவல்ல பிரச்சனை, கட்சிகள் அல்ல பிரச்சனை, அரசியல்வாதிகள் அல்ல பிரச்சனை. தமிழர்களாக இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கி மிதிக்கப்படுகிற அடிமை கூட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? இவர்களிலே ஒருவருக்கு வாக்களித்து நாங்கள் இந்த நாட்டிலே எந்த செய்தியை பெரும்பான்மை இனத்துக்கும் உலகத்துக்கும் சொல்ல போகிறோம்? இந்த நாடு
பல்லின நாடு. இந்த நாடு பல மதங்கள் கொண்ட நாடு. இந்த உண்மையின் அடிப்படையிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த ஒரு வேட்பாளருக்கும், அது பிரதான கட்சியோ குட்டி கட்சியோ எந்த கட்சியோ மட்டி கட்சியோ, நாங்கள் வாக்களிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்படியானால் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பகிஷ்கரிப்பதா அல்லது என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. எங்கள் வாக்குகளை ஒரு செய்தியை சொல்லுகிற வாக்குகளாக, இந்த பிரச்சனை இந்த குட்டி இலங்கை தீவுக்குள்ளே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை, சர்வதேசத்தின் ஈடுபாட்டோடு சர்வதேச வகிபாகம் ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக ஆக்ரோஷமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் தீர்க்கப்பட முடியும் என்கிற அந்த செய்தியை உலகத்திற்கு நாங்கள் சொல்லுவது எங்களுடைய முதல் அடியாக, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த ரைட் டிரெக்ஷன். இப்பொழுது இந்த நிலையிலே சரியான திசையிலே எடுத்து வைக்கப்படுகிற முதல் அடியாக அமைய வேண்டும். பொது வாக்கெடுப்பு அல்ல. பொது வாக்கெடுப்பு என்ற பேச்சே இருக்கக்கூடாது என்கிற கருத்தை நான் கொண்டிருக்கிறேன். விஷயம் எங்கள் கைகளை மீறி போக முடியாது. யார் யாரெல்லாம் பேசலாம், கருத்துக்கள் வரலாம். முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவுக்குள்ளே நாங்கள் இருப்போம். எங்கள் குரல் இருக்கும். அந்த அரசியலுக்கு தான் நாங்கள் பழக்கப்பட்டவர்கள். கைகட்டி அல்ல, வாய் புத்தி அல்ல, உறுதியாக நிலைப்பாடுகளை எடுத்து பழக்கப்பட்டவர்கள். இது ஒன்று விளையாட்டு அல்ல. இது எங்கள் இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விவகாரம். அதனால் தான் நாங்கள் உறுதியாக இறுதியாக சொல்கிறோம், சிங்கள தலைவர்களே, சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிகார ஆசை கொண்ட அற்ப தலைவர்களே, உங்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை 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 என்று நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். அந்த அடிப்படைத்தான் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இது தேர்தல் மேடை அல்ல. இப்படி பேச வேண்டும் என்று நான் வரவும் இல்லை. ஆனால் மேட்ச் தொடங்கிவிட்டால் விளையாடித்தானே ஆக வேண்டும். எங்களுக்குள்ளே வேறுபாடு கிடையாது. தம்பி சுமந்திரனுடைய தமிழ் தேசிய உணர்வை நான் ஒருபொழுதும் சந்தேகித்ததில்லை. அவரும் என்னை சந்தேகிக்க மாட்டார். தம்பி சயந்தனுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம். இதுதானே எங்கள் தலைவிதி. இதுதானே எங்கள் தலைவிதி. அன்று முதல் இன்று வரை சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யங்கள், பல்லவ சாம்ராஜ்யங்கள், கோலோச்சிய காலம் முதல், உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, என்னுடைய பேரில் ஒரு பகுதியை கொண்ட ஒரு பாண்டிய மன்னன், ஒரு சின்ன இன்டர்லூட், ஒரு மென்மை உணர்வுக்காக கூறுகிறேன். ஸ்ரீபாரன் ஸ்ரீவல்லவன் அந்த நாட்டு மன்னர்களுக்கு ஒன்று காணாது. பட்டத்தரசி இருந்தாலும் 2வது அரசி, 3வது அரசி, 4வது அரசி வேண்டும். அது மாதிரித்தான் எங்களுடைய ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனும் பட்டத்தரசியோடு சேர்த்து இன்னொரு இளவரசியையும் திருமணம் செய்திருந்தார். படையெடுத்தார், எதிர்ப்படைகளை சிதறடித்தார். அனுராதபுரம் கொள்ளையிடப்பட்டது. பாண்டிய படைகள் இங்கே இரவும் பகலும் அரசோச்சினம். அந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனை கண்டு தென்னகமே அதிர்ந்தது. வட இந்தியா வியப்போடு பார்த்தது. என்ன நடந்தது? அவனுக்கு எதிராக ஒரு பேரணி. அனைத்து ராஜ்யங்களும், தென்னக ராஜ்யங்கள் மாத்திரமல்ல, இங்கிருந்து ஒரு சிங்கள படை சிங்கள ராஜ்யத்தோடு ஒரு பொழுதுமே சமரசம் செய்து கொண்டிராத சோழ படைகளும் சேர்ந்து கொண்டன. ஒரே நேரத்தில் 2 போர்க்களங்கள். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் வீழ்த்தப்பட்டான். அந்த புண்களினாலே அவன் இறந்தான். அது அல்ல நண்பர்களே, தம்பிகளே, சகோதரிகளே, நான் சொல்ல வருவது, அவனுடைய மகனுக்கு, அவனுக்காக இங்கே வந்து சிங்கள மன்னனிடம் உதவி கேட்ட அந்த மகனுக்கு, வரகுணனுக்கு பாண்டிய முடியை சூட்டியவன் யார் தெரியுமா? இலங்கை அரசனின், சிங்கள அரசனின் படைத்தலைவன் சக்கர். அவன்தான் முடி சூட்டினான். தந்தைக்கு செய்த துரோகம், மண்ணுக்கு செய்த துரோகம் வரகுணனை வாழ விடவில்லை.
சாமியாராகி துறவியாராகி மாணிக்கவாசகர் நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்கவாசகருக்கு கம்பெனி கொடுத்து அவரோடு கோயில் கோயிலாக அவன் சென்று கொண்டிருந்தான். மாணிக்கவாசகருக்குரிய மரியாதையோடு நான் சொல்கிறேன். இந்த வரலாறு தொடரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமாக ஆக்கப்பூர்வமாக தம்பி சுமந்திரன் சொல்வதிலே சில நியாயங்கள் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ப்ரொஃபஸர் சர்வேஸ்வரன், நானும் அவரும் கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தாலும் பேர் வரவில்லை, மன்னிக்க வேண்டும். அவர் சொல்கிற அந்த தர்க்க நியாயங்களிலே நியாயம் இருந்தால் நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். ஆனால் கருத்தரங்குகள் விவாத மேடைகள் தொடர்ந்து நாங்கள் நடாத்தி கொண்டிருக்க முடியாது. நேரம் போய்கொண்டிருக்கிறது, அபாயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லை என்றால் இனி ஒருபோதும் இல்லை, மறந்து விடாதீர்கள். இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்காத பிரச்சனையாக விட்டு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் போவதற்கு முன்னால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். நீங்கள் நம்புங்கள், தீர்க்கப்படும் உறுதியாக. எங்களுடைய வரலாறு ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். செல்ல கிளிகளாக வீட்டிலே வளர்ந்த எங்கள் பிள்ளைகள், பைங்கிளிகள், உடல்நலம் குறைவிட்டிருந்த நிலையிலும் கூட ஆயுதமேந்தி களம் கண்டு அந்த வரலாற்றிலே சரித்திரம் படைத்து மண்டையோடுகளாக எலும்பு கூடுகளாக சிதறி கிடக்கிறார்கள். 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு இன படுகொலை அரங்கேறியது. காணாமல் போனவர்கள் என்று யாருமே கிடையாது என்று கூறினார் என்னுடைய நல்ல நண்பர். சட்டக்கல்லூரியிலே எனக்கு 1 வருஷம் சீனியராக இருந்தவர். வயதிலே என்னை விட 6 மாதம் மாத்திரமே மூத்தவர் ரணில் விக்ரமசிங்கே. இங்கே வந்து பலாலிக்கு அருகிலே அகதி முகாமுக்கு முன்னாலே காணாமல் போனவருக்காக அவர் உட்கார்ந்திருந்த அந்த காட்சி பத்திரிகையிலே பார்த்த அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அடுத்த நாள் கொழும்புக்கு போய் தம்பி மனோகரேஷன் காட்டிய புகைப்படங்களை பார்த்த அந்த காட்சியும் நினைவுக்கு இருக்கிறது. மற்றவர் சஜித், அவருக்கு எங்களுடைய பிரச்சனை விளங்குகிறதா என்று எனக்கு விளங்கவில்லை. அவரை பார்த்தால் அமுல் பேபி மாதிரி தான் இருக்கிறார். தந்தையாரோடு நான் நன்றாக பழகினேன். பிரேமதாச பெரிய மனிதன், நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், நண்பருக்கு நண்பன், விரோதிக்கு விரோதி. அவர் எவ்வளவு தூரம் தலைவர் பிரபாகரனை மதிப்பு வைத்திருந்தார் என்பதை அவரோடு உரையாடிய பொழுது நானும் என்னுடைய தம்பி, அப்பொழுது மட்டக்களப்பு எம்பி, இப்பொழுதும் கருணாகரன் அவர்களும் எங்களுடன் அந்த கூட்டத்துக்கு வந்த சிவாஜிலிங்கம் தம்பி அவர்களும் உணர்ந்து கொண்டோம். அவ்வளவு மதிப்பு. ஆனால் பல்வேறு காரணங்களாலே மீண்டும் மோதல். அது வேறு விடயம், அதை நான் ஆராய விரும்பவில்லை. பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்த பொழுது எங்களுடைய தலைவர்கள் தவறவிட்டிருக்கிறார்கள். வெள்ளையர்கள் மூட்டையோடு வெளியேற போகிறார்கள், மூட்டை முடிச்சுகளோடு தெரிந்த பின்னரும் கூட அன்றைக்கு எங்களுக்கு தலைமை தாங்கிய 2 சட்ட மேதைகள், தந்தை செல்வா, தலைவர் ஜிஜி. நானும் ஒரு சட்டத்திறனி தான். எனக்கு ஒரு வழக்கு வந்து அதுவும் ஒரு எக்கச்சக்கமான வழக்காக இருந்து தலைவர் ஜிஜி உயிரோடு இருந்தால் என்னுடைய சாய்ஸ் ஜிஜி 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 தான் நீதிமன்றத்தில். பெரிய மேதை, ஆங்கில உலகம் கண்டிராத அற்புத சட்டத்திறனி. அவர் நீதிமன்றத்துக்குள்ளே வந்தால் மின்னல் அடிக்கும், மின்சாரம் பாயும். அவர் தலைமை தாங்க. தந்தை செல்வா அவர் ஒரு QC தலைமை தாங்க. நாங்கள் என்ன கேட்டோம்? 50க்கு 50 கோட்டை விட்டோம். இந்தியாவிலே ஜின்னா தனிநாடு பெற்றுக் கொண்டிருந்த நேரம், இந்தியாவிலே 1936ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் சீர்திருத்தத்தின் பிரகாரம் 37ஆம் ஆண்டு சமஷ்டி முறை பூத்தப்பட்டு இந்தியாவின் 11 மாகாணங்களிலே 8 மாகாணங்களை காங்கிரஸ் கட்சி பிடித்திருந்த காலம். அங்கே வரலாறு நிகழ்ந்து கொண்டிருந்தது. கேட்டார்களா? சமஷ்டியை கேட்டார்களா? இல்லை, பஸ் போய்விட்டு. இது போதாதென்று வாக்குரிமை பறிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை, ஒட்டுமொத்தமாக குடியுரிமை பறிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை
5.25 லட்சம் மக்களை இந்தியாவுக்கு அனுப்புகிற அந்த ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு யாருடைய மனதை நான் காயப்படுத்த விரும்பவில்லை. வாக்களித்த தலைவர்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள் கூட ஒரு சிலர், அண்ணன் அமிர்தலிங்கம் உட்பட. அன்றைக்கு ஒரு தமிழ் எம்பியையும் ஒரு செனேட்டரையும் தவிர அத்தனை தமிழ் எம்பிக்களும் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல மலையகத்தில் இருந்து நியமன எம்பியாக வந்திருந்த தொண்டமான் அண்ணாமலை, அன்றைய மேல் சபையில் இருந்த செனேட்டர் ஜேசுதாசன் உட்பட அத்தனை பேரும் வாக்களித்தார்கள். 5.25 அங்கே, 3 இங்கே, மிகுதி 1.5 50-50 அதான் எங்களுடைய பாரம்பரியம். 50-50 பிறகு பிரித்து கொண்டது. 74 பிரித்தார்கள். இந்திரா வந்த பொழுது, ஸ்ரீமாவோ இங்கே இருந்த பொழுது 6 லட்சம் அங்கே போனது, இங்கே 4 லட்சம், 3.25 லட்சம். இன்றைக்கு அவ்வளவும் இருந்திருந்தால் எத்தனை தமிழ் எம்பிக்கள்! இதான் தம்பி மனோ கணேசனுக்கு சொன்னதை அவர் மேடை மேடையாக பல தடவைகளில் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் சிங்கள குடியேற்றம், மறு பக்கம் அனுப்பிவிட்டோம். ஹோப்லெஸ்லி வி ஆர் டிவைடட். நம்பிக்கை அளிக்க முடியாத விதத்திலே அண்ணன் தம்பிகள் பிரிந்திருக்கிறோம். ஒருவர் சொன்னது போல கட்சிகளோடு பிரச்சனை, கட்சிகளுக்கு இடையிலே பிரச்சனை. எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல. எந்த கட்சி தமிழரசு கட்சி தான் என்று அல்ல, ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. இதையெல்லாம் மீறி ஒரு தேசமாக, ஒரு இனமாக, வீறு கொண்ட படையாக எங்கள் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் இந்த பொது வேட்பாளர் அல்ல, இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் திரளாக வாக்களிக்க முடியும். மக்களை ஒன்றுபடுத்த வாக்களியுங்கள் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழ் தேசியமங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்திற்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பமாக, இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அரசியல் நிலைப்பாடு என்பதை திட்டவட்டமாக சர்வதேசம் அறிய சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடும், நான் செப்பரேஷன் தனிநாடு கோருவதாக. தனிநாடு கோரியதிலே பல பேரை விட நான் சீனியர். 18 வயதிலே 68ஆம் ஆண்டிலே சிஐடி அப்பொழுதே ஃபைல் ஓப்பன் பண்ண, அது வேறு கதை, சில நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டிமாண்ட், இந்த கோரிக்கை would never be separation. அது தனிநாடு அல்ல, பட் சம்திங் ஷார்ட் ஆஃப் செப்பரேஷன். தமிழ்நாட்டுக்கு சற்று கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். பட் நாட் செப்பரேஷன், பட் நாட் செப்பரேஷன். தனிநாடு அல்ல, தனிநாட்டுக்கு சற்று குறைவான ஒரு பூரண சுவராஜ் இந்தியாவில் கேட்டது போல பூரண சுதந்திரம். ஆனால் இலங்கை தீவு ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு நாடு 2 தேசங்கள். வாக்களிப்போம். என்ன கரைச்சல் இருக்கிறது? வீட்டில் காலையில் இழந்து பல்துலக்கி மூங்கழுவி தேநீர் அருந்தி போய் வாக்களிக்க வேண்டியதான ஒரு புள்ளடி. வேட்டுக்கள் பேசிய காலம் முடிந்து விட்டது என்று அல்ல, ஆனால் வேட்டுக்கள் பேசியதற்கு பதிலாக ஓட்டுக்கள் பேச வேண்டும். இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். நண்பர்களே, சுதந்திரம் என்பது சுக்கோ மிளகோ அல்ல. அன்பழகன் ஒரு முறை ஒரு மேடையிலே பேசியது சின்ன வயதிலே எங்கள் பேச்சு போட்டிக்கு தரப்பட்டது. சுதந்திரம் என்ற சுக்கா மிளகா கடையிலே வாங்குவதற்கு எவ்வளவு தியாகங்களை, எவ்வளவு இழப்புகளை பெற்ற பின்னரும் கூட நாங்கள் இப்படி நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார்? நாங்கள் 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 நான் உட்பட. இந்த பாவங்களை எல்லாம் இந்த பிறப்பிலே நாங்கள் கழுவி விட்டு போக வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு, எதிர்கால குழந்தைகளுக்கு ஒரு உறுதியான ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து விட்டு போக வேண்டும். அதை செய்ய முடியும். டிஃபயன்ஸ் இன் டிஃபீட் என்று சொல்வார்கள். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், வீழ்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் மீண்டும் எழுவோம், நிச்சயம் எழுவோம், நிரந்தரமாக எழுவோம். இதை காட்ட வேண்டும். சிவில் குழுக்களை பற்றி எல்லாம் நீங்கள் பேசினீர்கள். கவலைப்படாதீர்கள். அவர்கள் பலர் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு வந்து சில வாரங்கள் தான் அவர்களாலே பிரச்சனை இருக்காங்க. இங்கே பழமும் தின்று கொட்டையும் போட்ட பலர் அங்கே இருக்கிறோம். நான் ஒரு முறை அவருடைய கூட்டத்தில் சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அவருடைய கூட்டத்திலே சந்தித்தப்படும்
எங்களுக்கு என்ன தெரியும் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு என்ன தெரியும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும், அது எங்களுக்கு தெரியும். அதுபோல எங்களுக்கு என்ன தெரியும் என்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும். நண்பர்களே, தலைமை என்பது வானத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது அல்ல. தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். காலம் கருகிற பொழுது உறுதியான புரட்சிகரமான விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய அன்னமூட்டிய அன்னை மணிக்கரங்கள் ஆணையிட்டால் அனலை விழுங்குவோம் என்று சொன்னாரே பாரதிதாஸ். அப்படி மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய தலைமை வரும், தலைமை கொண்டு வரப்படும். இந்த மண்ணிலிருந்து, எங்கள் ஜீவ பூமியிலிருந்து கொண்டு வரப்படும். அந்த உறுதியோடு நாங்கள் செயற்பட வேண்டும். தேர்தல்களை கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் மறப்போம். அது தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டிலே 3 தெரிவுகள். இந்த அதிகார வரி கொண்டு அலைகிற இந்த சிங்கள பேரின பிசாசு கூட்டத்தின் பிரதிநிதிகளாக எங்கள் வாக்குகளை நாடி வருகிற இந்த கனவான்களுக்கு வாக்களிப்பதா, இல்லை எங்கள் தம்பிகள் சிலர் முடிவெடுத்து பகிஷ்கரிக்க சொல்கிறார்களே அதுக்கு அதிலே கலந்து கொள்வதா, அல்லது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா? இதை நாங்கள் பிறகு பேசுவோம், மேடைகளிலே பேசுவோம், பேச வேண்டி வரும். ஆனால் எந்தவித மனமாச்சரியம் இல்லாமல், காழ்ப்பு இல்லாமல், குரோதம் இல்லாமல், பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக நாங்கள் எல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள். நாங்கள் அனைவரும் ஓர்வழி திரண்டு நேர்வழி நின்றால் நாளை நமதா. அதை மனதில் கொண்டவர்களாக ஆரோக்கியமான விவாதங்களோடு நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே யாருக்கும் எந்த அச்சமும் வேண்டியதில்லை. தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு பொது வாக்கெடுப்பு என்று சொல்கிறார்கள், அதை விடுங்கள். ஜனாதிபதி தேர்தலிலே ஒற்றை கோரிக்கையை, ஒரே கோரிக்கை, 1 point டிமாண்ட். இதுதான் இவர்களுக்கு அல்ல, சர்வதேசத்துக்கு முன்னாலே. சர்வதேசம் நித்திர கொள்கிறது. இங்கே எழுச்சி பிறந்தால்தான் சர்வதேசம் திரும்பி பார்க்கும். பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்றால் அது நிலைமை வேறாக வேண்டும். பல நாடுகளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இருந்தபடி உட்கார்ந்து கொண்டு பொது வாக்கெடுப்பை பற்றி பேசக்கூடாது, களத்தில் நின்றபடி பேச வேண்டும். அதற்கு காலம் இருக்கும். வரும் 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 வராதுகள் வரும். அந்த வகையிலே நான் சொல்ல விரும்புகிறேன், ஒன்றுபட்டு நாங்கள் நின்று செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அதை வேறு யார் எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு தெரியாது. பொது வேட்பாளரை போட வேண்டும் என்று நீங்கள் சில சந்தேகங்களை வெளியிட்டீர்கள். அதிலே தப்பில்லை. தம்பி சாய்ந்தன் சில சந்தேகங்களை தெரிவித்தார், தப்பில்லை, சந்தேகப்பட வேண்டும். நான் இப்படி பேசினால் இவனேன் பேசுகிறான் என்று நீங்கள் என் மீதும் சந்தேகப்பட வேண்டும். சந்தேகம் கட்டாயம் தேவை நண்பர்களே. ஆனால் சந்தேகப்பட்டு கொண்டிருக்க சதாகாலமும் முடியாது. ஒரு கட்டத்தில் நாங்கள் நிமிர்ந்து நின்று முடிவெடுக்க வேண்டும். அந்த வேளை வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய காலத்திலே, விரைவிலே எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் எதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அந்த சுதந்திரத்தை இந்த இலங்கை தீவின் 4 எல்லைகளுக்குள்ளே பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு சிங்கள தேசமும் சிங்கள தலைவர்களும் தயாரில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும். நான் ஒன்றுக்கும் யோசிப்பவன் அல்ல. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், அதுவாகத்தான் இருக்கும். அதை தீர்மானிக்க போவது நாங்கள் அல்ல, அவர்கள். அவர்கள் இங்கே வாக்கு கேட்க வருகிற அந்த பிரமுகர்கள் உட்பட, ஆதரவாளர்கள் உட்பட, அவர்களுக்கு பின்னாலே தெரிகிற சில அற்ப சொற்ப தமிழ் ஜால்ராக்கள் உட்பட அவர்கள், நாங்கள் அல்ல. ஆகவே நண்பர்களே, பெரியோர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். தம்பி சுமந்திரன் என்னை அழைத்த பொழுது, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றால் சொல்வேன் கண்ணா என்று பாடல் உண்டு. நானும் சுமந்திரனும் மிக நெருக்கமானவர்கள், கன பேருக்கு தெரியாது. என்னை கூட இந்த கூட்டத்துக்கு போவது தொடர்பிலே
சில மாற்று ஆலோசனைகளும் எனக்கு வந்தன. ஆனால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டால் விஜயின் பாணியிலே சொல்வதாக இருந்தால் என்னுடைய பேச்சை நானே கேட்பேன். அவருக்கு வாக்கு கொடுத்தேன், வந்திருக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு சுமந்திரனை பார்த்தேன். அமைதியாக பேசுகிற சுமந்திரன் அல்ல, ஆக்ரோஷமாக பேசுகிற சுமந்திரன். வெல்தான், ஒரு நல்ல பேச்சாளர் கிடைத்திருக்கிறார். அவர் நல்ல பேச்சாளர். ஆனால் இந்த ஆக்ரோஷ பேச்சு எனக்கு இன்றைக்கு தான் பார்த்தேன். அதே போல பேராசிரியர் சர்வேஸ்வரனுடைய கருத்துக்கள், சத்தியலிங்கம் மருத்துவர் எழுப்பிய சில விடயங்கள் அனைத்தும், ஏன் சயந்தன் கூட விட்டு வைத்தாரா? தர்க்கம் குதர்க்கம் ரெண்டும் கலந்து அவர் தன்னுடைய பங்கை நிறைவேற்றினார். உரிமையோடு சொல்லி போட்டும். ஆகவே இத்தகைய கருத்தரங்குகள் எங்களுக்கு வேண்டும். மட்டக்களப்பிலே, வவுனியாவிலே, கல்முனையிலே எங்கு நடந்தால் இது கட்டாயம் அளிப்பார். கருத்துக்கள் மூலம் ஒருவேளை காலம் வேறு விதமாக தீர்ப்பளிக்கலாம், அது வேறு விஷயம். ஆகவே நண்பர்களே, பெரியோர்களே, நாங்கள் தொடர்ந்து செல்வோம். ஓரணியாக இலட்சியத்தை நோக்கி அஞ்சாதவர்களாக. இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை, எங்கள் உயிர்களை தவிர. இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை, எங்கள் உயிர்களையும் தன்மானத்தையும் தவிர. அந்த உறுதியோடு நாங்கள் நடப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி பெரியோர்களே, நன்றி சுவாமி. எங்களுடைய என்னுடைய நண்பர் திரு சிபிகே சிவஞான அவர்கள், பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்கள், டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள், எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதி சுமந்திரன் சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள், இவர்கள் மற்ற எங்களுடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஜனாதிபதி தேர்தல். ஏனென்றால் உங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் இப்போ சொல்லுகிற விடயம் என்னென்றால், ஐக்கிய இலங்கைக்குள் பிரிபடாத இலங்கைக்குள் ஒரு சமஷ்டி தீர்வு, இதுதான் எங்களுடைய, அதை நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஐக்கிய இலங்கைக்குள். அப்போ நாங்கள் அந்த இல்லை, உங்களுக்கு தெரிய வேணும், இலங்கை 1815ஆம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஒற்றையாட்சியாக இருக்கிறது. அதாவது ஒரு நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறது. 208 வருஷங்களுக்கு மேலே ஆயிட்டுது. அவனுடைய பழைய கதைகள் பெரிய அளவுக்கு ஈடுபடாது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எல்லாம், இப்போ இந்தியா கூட 600 சமஸ்தானமாக இருந்து இப்போ 27-28 மாநிலங்களாக தான் இருக்குது. அப்போ அந்த கட்டமைப்பில் பேராசிரியர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது ஒரு பிளிபிசைட்டோ அல்ல ஒரு சர்வசன வாக்கெடுப்போ அப்படி இல்லை. ஆனபடியால் ஐக்கிய இலங்கைக்குள் வரப்போகிற ஜனாதிபதிகள் அவர்களிடம் எங்களுக்கு பொறுத்தவரையில் எங்களுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகளோ அல்ல எங்களுடைய நிலைப்பாடுகள் எடுத்து கூறி அதன் வழியாக நாங்கள் அதுக்கான முன்னெடுப்பை செய்யணும். ஆனபடியாக நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு வேட்பாளரை, அந்த பொது வேட்பாளரை போடுவதனால பிரயோசனங்கள் வரப்போவதில்லை. மேலும் எங்களோட பேராசிரியர் சொன்ன மாதிரி 6 பிரிவு சொன்னார்கள். அவர் ஒரு பிரிவை மறந்து போயிட்டார். அந்த பிரிவை நான் சொல்கிறேன், 7வது 8வது என்னென்றால், வடக்கு மாகாணம் வன்னி மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் தான் இலங்கையில் போன தேர்தலில் ஆகக்கூடின வாக்குகள் ரிஜெக்டட். அதாவது
4 மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்கள் கூடிய வாக்குகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டம், வன்னி மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், நுவரெலியா மாவட்டம். அது என்னத்தை காட்டி நிற்குது என்றால் தமிழ் மக்களுக்கு சரியான முறையில் வாக்களிக்க தெரியாது. தமிழ் மக்கள் அது நான் சொல்ல இல்லை, உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியால் சொல்லுது. ஆனபடியால் அந்த அதிகம் பார்த்தால் மற்ற உதாரணம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் 7 பாராளுமன்ற பிரதிநிதிகள் என்றால் 5 கட்சியை சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பில் 4 பாராளுமன்ற பிரதிநிதிகள் தமிழாக்கள், 4 கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த மாதிரியாக நிலைமையில் இருக்கிற பொழுது எங்களுடைய சிவஞானம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு விஷப்பரீட்சையாக முடிஞ்சு போயிடும். ஆனபடியால் என்னுடைய நிலைப்பாடு, அந்த தனிப்பட்ட நிலைப்பாடு, பொது வேட்பாளர் இல்லை, சமஷ்டி கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி அதை நடுக்க முன்னெடுப்போம். அதாவது 13வது சர்வேஸ்வரன் பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்த மாகாண சபையின் வயது 37 வயது. 37 வயதுக்கு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாக வந்து எத்தனையோ குழந்தை ஊட்டியோடு இருக்க வேண்டியது. அதை வளர விடவே இல்லை. அதை முதல்ல வளர விட இல்லை. அதுக்கு கடந்த 4 வருஷங்களுக்கு மேலாக தேர்தலே நடக்கவில்லை. அதை கூட நாங்கள் பொதுமக்களை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக செய்திருக்க வேண்டும். இந்த எங்களுடைய தேர்தலை வைக்க சொல்லி உள்ளூராட்சி தேர்தல் இல்லை, மாகாண சபை தேர்தல் இல்லை, எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ், எங்களுடைய வாக்குரிமை அங்கே இதெல்லாம் போயிருக்குது. அப்போ அதை நாங்கள் கட்டி வளர்த்து மாகாண சபையை கட்டி வளர்க்க சமஷ்டி ஆட்சி வேறு. அதில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சே இருக்குது, older the state, greater the stability. Greater the stability, greater the devolution. அப்போ greater the stability தான் greater the devolution கொண்டு இல்லாமல் greater the instability, centralization தான் உருவாக்கும். சரியோ, நாங்கள் போராட அது நாட்டு தளம்பலில் ஏற்பட அதிகாரம் மையத்திலே குவிஞ்சு கொண்டிருக்கும். அப்போ அதை நாங்கள் வரதில் கொண்டு போவோம். அப்போ இந்த சுருக்கமாக நாங்கள் சொன்னோம் என்றால் இந்த பொது வேட்பாளர் பிரச்சனையை நாங்கள் தவிர்த்து அது எங்களுடைய நிலப்பாடு. 2வது, நடைமுறை சாத்தியமாக எங்களுக்கு அதிகாரம் வடக்கு கிழக்கிலும் வேணும், அதிலும் பார்க்க கூடுதல் அதிகாரம் கொழும்பில் வேணும். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் டெல்லியில் எனக்கு ஒரு ஷேர் வேணும், மெட்ராஸிலே ஒரு ஷேர் வேணும், சென்னையில் இன்றைக்கு பிரச்சனை அது இல்லை. இப்போ எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மத்தியில் எங்களுக்கு அரசாங்கம் இல்லையா, அப்போ தனிநாடு நாங்கள் கேட்க இல்லை. அப்போ ஐக்கிய இலங்கைக்குள் பிரிக்கப்படாத ஒரு பிரதேசத்துக்கு நாங்கள் வேணும். ஆரம்பத்தில் இந்த மாகாண சபை கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய கட்டத்துக்கான சமஷ்டி கட்சிக்கு போகலாம். 1952ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இன்று வருந்தனைக்கும் சமஷ்டி கோரிக்கையை ஆதரித்தது. உங்களுக்கு தெரிய வேணும், எனது தந்தையார் தான் முதலாவது தமிழரசு கட்சி கூட்டத்தை 49ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் வேலணையில் நவரத்னத்தின் தலைமையில் வைத்தவர். 52 இருந்து 56 எல்லா தேர்தலில் நானே நேரடியாக பார்த்தேன் நான். ஆனபடியால் இந்த சமஷ்டி கோரிக்கை 52ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இன்று வருந்தனைக்கும் தமிழ் மக்களால் ஏற்கப்பட்டது. எல்லா கட்சிகளும் ஏற்கிறார்கள். அநேகமாக ஒரு கட்சியாவது, ஒரு தமிழ் கட்சியாவது எங்களுக்கு ஒட்டியாட்சி வேணும்னு சொல்லவில்லை. அப்போ இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் அதில் கூடுதலாக கரிசனை காட்டாமல்
தேர்தலில் நிற்க போகிற பிரதமான கட்சிக்காரர்களிடம் எங்களுடைய பிரச்சனை இது, இலங்கை ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை பொருளாதார ரீதியில் நலிவடைந்து விட்டது, இனப்பிரச்சனை தான் இதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு பரிகாரம் நீங்கள் தேடுங்கோ என்று சொல்லுவோம். அது மாத்திரமில்லாமல் தேர்தல் நடந்துக்குமா இருந்தாலும் கூட எங்களுடைய வாக்கு வங்கி எல்லாம் மிகவும் குறைவு, வாக்கு வங்கியும் குறைவு, வாக்களிக்க போறவரும் குறைவு, போறவரும் சரியாக போட மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். வாக்களிக்க போறவரும் புலவிடுவினார். உங்களுக்கு தெரிய எத்தனையோ இந்த வன்னி பகுதியில் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதிக்குரிய வாக்கு அளிக்காது, சரியாக போட்டிருந்தால் ஒன்று கூட வந்திருக்கும். அப்போ அதில் நான் சொல்கிறேன். மற்றது எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஆதங்கம் எனக்கு தெரியும். உலகத்தில் அதாவது நாங்கள் சரியான முறையில் எங்களுக்கு சரியான முறையில் இலங்கை அரசாங்கம் எங்களை நடத்தவில்லை என்று எல்லாருக்கும் தெரியும். சரியோ, ஆனாலும் அதுக்கு உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனர்கள் இவ்வளவு தரம் துவக்கெடுத்து போராடி 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 கடைசியாக இன்னும் அடைய இல்லை. அப்போ ஒரு சர்வதேச ரீதியாகவும் ஒரு டிப்ளோமசி, அதாவது ராஜதந்திர பின்புலங்களில் தான் பெரும்பான்மையான பிரச்சனைகளை தீர்க்கலாம். அப்போ ராஜதந்திர ரீதியில் நீங்கள் நல்லா முயற்சி எடுங்க, நல்ல அறிவுள்ள ஆள், சரியோ. அப்போ இந்த பின்புலத்தில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எங்கட பிரச்சனையை தீர்க்க வேணும். எங்கட பிரச்சனையை உங்களுக்கு தெரிய வேணும். சில இடங்களில் சட்டமே, இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆள் கேட்டார் என்றால், இப்போ தமிழ் சிங்களத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிடியூஷனில் எல்லாமே இருக்குண்டு, ஆனால் நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்போ 16வது திருத்தம், 13வது திருத்தம், எல்லா திருத்தத்திலையும் சிங்களம் தமிழும் என்று இருக்கு. ஆனால் சிங்களம் ஆனால் ஒரு சொல்லி தான் எங்களை நோவடிக்குது. தமிழ் சிங்கள அண்ட் தமிழ் ஆல்சோ கூட சமநண்டு இல்லை. அப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் வலுவாக இருந்தால், நாங்கள் வன்னி பிரதேசத்தில் இப்போ வெளியோயாவில் உங்களுக்கு தெரிய வேணும், 175 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பறிபோயிருக்கிறது. 10,000 பேர் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஃபிகர் வந்து 10,000 பேர் குடியேறி இருக்கிறார்கள். 175 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இருந்து தான் வெட்டப்பட்டிருக்கு. வவுனியா கடத்துறைப்பட்டியில் வந்து ஒரு சின்ன துண்டு தான், ஆனால் பெரும்பகுதி வவுனியா வடக்கு தெற்கு பகுதிகள். இப்போ அந்த அதில் எங்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய மக்களுடைய அந்த மாதிரியான ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அம்பாறை மாவட்டத்தில் தமிழாக்கள் காணி போவையில், அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள பகுதிக்குள்ளே சிங்களவரை குடியேற்றி விட்டாங்க. அது 40% வந்துட்டுது. ஆனால் தமிழ் பகுதிக்குள்ளே போவையில்லை. அது முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் திருகோணமலை மாவட்டத்திலையும் வவுனியாவில் ஒரு வவுனியாவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேரளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பறிபோய் என்று சொல்லப்படுதான். அந்த காணி அவ்வளவும் சத்தியலிங்கத்தின் பகுதி தான். அதாவது முல்லைத்தீவில் வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தின் தொங்கல் அந்த பகுதி தான் போயிருக்கு. அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு மாகாண சபை அங்கத்தவர் இருக்கிறார் சதீதரனும், அவர் ஒவ்வொரு நாளும் நான் அவரை பார்த்தேன், பேப்பரில் வரும், அவர்கிட்ட இது வரும். அவருடைய கடும் பிரியாசையால் கொக்கு தொடுவாய், கொக்குளாய், கர்நாட்டு கேணி, அந்த தண்ணி ஊற்று இந்த பகுதிகள் எல்லாம் அவர் தனி ஒருவரால் ஒரு கொடியனால், அதுவும் அவருக்கு முண்டை பதவியும் இல்லை, அந்த ஒரு மனுஷனால் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனபடியால் நாங்கள் எல்லாரும் சரியான முறையில் எங்களை அணி திரட்டினமாக இருந்தால் அதுதான். நான் இந்த பாலஸ்தீன பிரச்சனையை வடிவாக படிக்கணும்.
அவர்கள் சர்வதேச நாடுகள் எல்லாம் எத்தனையோ செய்தவர், ஆனால் ஒன்றும் வெற்றி பெற இல்லை. ஏனென்றால் ஒரு ராஜதந்திரத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இலங்கையிலையும் நாங்கள் எவ்வளவுதான் கத்திக்குளறினாலும் ராஜதந்திர ரீதியாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சரி, ஜனநாயக முறைப்படி. ஏனென்றால் நாங்களே ஒத்துக்கொண்டுட்டோம், ஐக்கிய இலங்கை, அதற்குள் பிரிபடாத இலங்கை, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று தமிழ் மொழி பேசுகிறது எல்லாம் சொல்லி இருக்குது. அப்போ எங்களுடைய அதிகாரம் வலுச்சேர்க்கப்பட வேண்டும், வலுச்சேர்த்தா இது. ஆனால் அதுக்கென்று ஒரு புலிபிசாய்ட்டும் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் 52ஆம் ஆண்டில் இருந்து எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதி சுமந்திரன் சொன்ன மாதிரி 52ஆம் ஆண்டில் இருந்தே அதுக்கு அதிகாரம் மக்கள் தந்திருக்கிறார்கள். என்ன ஒரு அதிலும் பார்க்க கூடவும் தந்திருக்கிறார்கள் 77ஆம் ஆண்டு. ஆனபடியால் அதுக்கு தேவையில்லை. அப்படி தேவை என்றாலும் கூட அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு வைக்கலாம் இல்லாமல் ஒரு பொது வேட்பாளரை வச்சு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இலங்கைக்கான தேர்தலில் பொது வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு போட ஒரு கொஞ்சம் வாக்குத்தான் செல்லும். அந்த வாக்கை வச்சு அந்த வாக்கு அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரிய வேணும், பாராளுமன்ற பிரதிநிதி சுமந்திரன் சொன்னவர் 77ஆம் ஆண்டு வாக்கு கூட எத்தனை ஆய்வு கட்டுரை சொன்னது 50% தமிழாக்கள் எடுக்கவில்லை. பிறகு காசி ஆனந்த என்ற வாக்கு, நவரத்னத்தின் வாக்கு, எல்லா வாக்குகளையும் கூட்டித்தான் பிறகு சொன்னது. அதுக்கு பிறகுதான் 50 சொன்னது இல்லாமல் வேற இல்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் வந்தால் கொஞ்சம் வாக்கு தான் தமிழ் வாக்கு வேறு, வடக்கு மாகாணத்திலேயும் கொஞ்சம். அப்போ ஆக்கள் சொல்லுவார்கள் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போ அந்த பேச்சு அது ஒரு விஷ பரீட்சை, தயவு செய்து போக வேண்டாம். கொழும்பில் தேர்தலில் கேட்குறாக்கள்கிட்ட கேளுங்கோ, எங்களோட நிலப்பாடு இதுதான் எங்களோட மக்கள் அளித்த அங்கீகாரம். 52ஆம் ஆண்டில் இருந்து எங்களுக்கு தந்தது சமஷ்டி, அதை நீங்கள் தருவார். அந்த சமஷ்டி கூட எனக்கு நம்பிக்கை இருக்கும், வரும். எப்போ வரும்? நாங்கள் ஏனென்றால் மாகாண சபை வடகிழக்கு மாகாண மக்களிலும் பார்க்க 7 மாகாணங்களுக்கு தான் கூடிய பலன் கிடைச்சது. இப்போ அவர்களிடம் சொல்லுங்கள் பார்ப்போம், மாகாண சபை வேண்டாம் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்த்தது, ஜேவிபி எதிர்த்தது. இப்போ சொல்லட்டும், அவர்கள் சொல்லட்டும், வடக்கு 7 மாகாணத்தில் எங்களுக்கு வேண்டாம் மாகாண சபை சொல்லுவார்களா? ஏனென்றால் அந்த மாகாண சபையால் நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறார்கள். உதாரணமாக மத்திய மாகாணத்தில் தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சது இந்த மாகாண சபை கல்வி கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கோபாலன் இருக்கிறார். எங்களுக்கு 600 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு வருது, யாழ்ப்பாணத்துக்கு கலைப்பிடத்துக்கு. அதில் 3/2 அல்லது 50% மலையகத்து பிள்ளைகள்லாம் இங்கே வருது. அதுகள் விரும்பி விண்ணப்பிக்குதுகள் இங்கே வர வேணும் என்று. எங்களுடைய பிள்ளைகள் நெடுகவும் இங்கே நாங்கள் படித்தபடியால் பேராதனைக்கு போகலாம் என்ற மாதிரி விண்ணப்பிக்குதுகள். அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டது. என்னது? தொண்டமான் ஐயாவின் தந்திரம், பொறுமையாக இருங்கள், ஒவ்வொண்டா வெண்டுதாரன், பிரஜா உரிமை பெற்றுக் கொடுத்தாச்சு. இது கல்வியில் இன்றைக்கு அவர்கள் நல்ல நிலைக்கு வந்துட்டார்கள். என்ன பிரச்சனை இருக்குது இல்லையா? நாங்கள் சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் படிப்படியாக தான் நாங்கள் போகணும். அப்புறம் அதில் எங்களோட ராஜதந்திரங்களால் அதை தீர்க்கலாம். மக்களும் போராடணும். உதாரணமாக இன்றைக்கு தந்தை செல்வ ஐயா கேட்டது ஒரு பல்கலைக்கழகம் தர சொல்லி எங்களுக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம், வவுனியாவில் ஒரு பல்கலைக்கழகம், கிளிநொச்சியில் வளாகம், திருவண்ணாமலையில் வளாகம், மட்டக்களப்பில் பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம். இன்றைக்கு எங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் கூடுனதால் வெளி மாவட்டத்தார்கள் வந்து படிக்க வேண்டி வந்துட்டு விளங்கு. 6 என்னென்று பல்கலைக்கழகம் வந்தது? நாங்கள் போராடினோம், ஒவ்வொரு பிரதேச மக்களும் போராடினார்கள். அப்போ கிடைச்சிது.
அதே மாதிரி ஒரு ஒரு எங்களுக்கு துன்பம் நடந்தது உண்மை, அதுக்கு நாங்களும் ஓரளவுக்கு பொறுப்பு தான். எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்த இல்லையன்றதும் ஐயாவுக்கு தெரியும். உதாரணமாக 1960ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அப்போ இன்னும் பேராக தான் இலங்கையின் பிரதமராக வரப்போகிறாருன்னுன்றது. ஆனால் அவருக்கு 10 சீட் தான் கிடைச்சது. அப்போ யூஎன்பிக்கு 50 சீட், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 45 சீட். யூஎன்பி பின்னுக்கு நின்றது ஃபெடரல் பார்ட்டிகிட்ட தர சொல்லி எங்களுக்கு உதவி தாருங்கள் என்று. நாங்கள் எஸ்எல்ஏபி சொல்லிச்சு நாங்கள் வந்தால் இந்த பண்டாரநாயக்க செல்வன உடன்படிக்கையை அமுல் நடத்துவோம் என்று. தேர்தல் முடிவு 85 சீட்டாக வந்துட்டு. அப்போ இப்படி பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அது சரியான முறையில் நாங்களும் பயன்படுத்த இல்லை, அவர்களும் விட்டுட்டார்கள். ஆனபடியால் நான் என்னுடைய கருத்து, எங்களுடைய இந்த பொது வேட்பாளர் இன்றைய காலகட்டத்தில் நிறுத்துவது தமிழ் மக்களினுடைய அவர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது, இன்னும் பிரச்சனைகளை கொடுக்கும் என்ற கருத்தை சொல்லி எனக்கு சந்தர்ப்பம் தந்த சாயந்தனுக்கும் எங்களுடைய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இது என்னுடைய சொந்த கருத்து. நான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவனும் அல்ல. ஆனால் நீண்ட கால அரசியலில் ஈடுபாடு இருக்குது. நான் முடிந்த வரையில் பல நன்மைகள் மக்களுக்கு செய்கிற அரசியல் ரீதியாக, உதாரணமாக இந்த உள்ளூராட்சி வட்டார தேர்தல் தொகுதிகள் நிர்ணயம் செய்தது. அதனால் தென்னிலங்கை பகுதிகளில் கொழும்பு மாநகர சபையில் மாத்திரம் 25 பேர் வெளில வச்சிருக்கு. ரெட்னபுரா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 20 பேர். மாத்திர டிஸ்ட்ரிக்டில் கூட 3 தமிழாக்கள் டெனியாயாவில் வென்றிருக்கிற. எப்படி சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நாங்கள் செய்வோம் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விட கூறுகிறேன்.